தமிழ் மொழி ரொம்ப தொன்மையானது, இனிமையானது, அழகானது அப்படின்னு போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். களவும் கற்றும் மற அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். சட்டியில இருந்தா அகப்பையில வரும். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. இந்த 3த்துக்கும் நான் ஒரு விளக்கம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தனி போனம் தனி போகாது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா, ஆமா சனிக்கிழமை யாராவது இறந்துட்டாங்கன்னா தனியா போக மாட்டாங்க, கூட ஒரு துணையை தேடி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே சனிக்கிழமையில இறந்த அந்த பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சேவல் ஏதாவது உயிரோட இருக்க சேவலை அந்த இதுல கட்டி சுடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க. ஆக்சுவலா அது தவறான ஒரு விஷயம். தனி போனம் தனி போகாது அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கிரகத்திலேயே சனி கிரகம் தான் குளிர்ச்சியான கிரகம். மற்ற நாட்கள்ல இறந்தாங்கன்னா அவங்க பாடி அதாவது அவங்க உடம்பு ஒரு நாள் தாங்கும். ஆனா சனிக்கிழமையில இறந்தாங்கன்னா அவங்க உடம்பு 1.5 நாள் வரைக்கும் தாங்கும். அது சனிப்பினம் தனிப்பாகாது. தனிப்பாகாதுன்னா கெட்டு போகாது. சனிக்கிழமை இறந்தவங்களுடைய உடம்பு 1.5 நாள் வரைக்கும் தாங்கும், கெட்டு போகாது. சனிப்பினம் தனிப்பாகாது அப்படின்றத தனி போனம் தனி போகாது, தனியா போகாது அப்படின்ற மாதிரி மருவி வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம காலில் முள்ளு குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முள்ள முள்ளால தான் எடுக்கணும், உடனே ஷார்ப்பா ஒரு பின்னோ ஏதோ ஒன்று வச்சு எடுத்துரு அப்படின்வாங்க. அப்படித்தான் எடுக்கணும். ஆனா இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்கு. காலில் முள்ளு குத்துச்சுன்னா தரையில காலை தேய்ச்சாலே போதும், முள்ளு வெளியே வந்துடும். இத ஒரு கவிதை நடையில நம்ம தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? பத்துரத புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய். என்னடா அது, ஏதோ ஒண்ணு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? பத்துரத புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய். இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, 10 ரதம் அப்படின்றது தசரதன், புத்திரனின் தசரதன் புத்திரன் ராமன், மித்துரனின் ராமனோட மித்திரன் சுக்ரீவன், சத்துருவின் சுக்ரீவனோட சத்ரு வாலி, பத்தினியின் வாலியோட பத்தினி பேர் தாரை. காலை எடுத்து தேய், தாரையில இருக்கிற காலை எடுத்துட்டோம்னா தரை, தரையில தேய் முள்ளு தானா வந்துடும். 10 ரத புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய். இதுதாங்க அதுக்கு அர்த்தம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.